This video sponsored by BuyMode mobile app. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் பெரியாரின் சிந்தனைகள் பற்றிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இதில் தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்கள்லாம் பார்க்கலாம். பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், பெண்ணின பேர் முரசு, புத்துலக தொலைநோக்காளர், ஈரோட்டு சிங்கம், வைக்கம் வீரர் என்று பல சிறப்பு பெயர்கள் உள்ளன. தந்தை பெரியார் வெந்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பலவாறு சிறப்பிக்கப்படுவார். தந்தை பெரியார் மூட பழக்கத்தின் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்துச் சென்றவர். அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் வீழ்வதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர். பெரியார் என்றவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது அவரின் பகுத்தறிவு கொள்கை. இச்செயலை செய்தாலும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவாகும். கல்வி சமூக வளர்ச்சிக்கு கல்வியில் மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். வாழ்வதற்கே தொழில் செய்யவோ அலுவலக பார்க்கவோ பயன்பட வேண்டும் என்கிறார். அனைவருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு புகுட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார். பெரியார் எதிர்த்தவை: இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்குடை போன்ற எதிர்ப்புகளை எதிர்த்தவர். பெண்களின் நலம். அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். எனவே நாட்டு விடுதலை விட பெண் விடுதலைத்தான் முக்கியமானது என்று கூறியவர் பெரியார். பெரியார் விதைத்த விதைகள்: கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு. கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தர வேண்டும். பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலை இருக்கக்கூடாது. குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமையை பெண்களுக்கும் வழங்க வேண்டும். குடும்ப பணியில் ஆண்களுக்கென்று தனிப்பணிகள் எதுவும் இல்லை. ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று போன்ற கருத்துக்களை எடுத்து வைத்தார் பெரியார். பொருளாதாரத்தில் தன்னறிவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார் பெரியார். 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது. தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தவர். சமுதாய மூட பழக்கங்களிலிருந்து மீண்டெழ அரும்பாடுபட்டவர். பெரியார் இயக்கமும் விதைகளும். தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. நடத்திய இதழ்கள்: குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட், ஆங்கில இதழ். இந்த வீடியோவில் பெரியாரின் சிந்தனைகளை பற்றின இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 9th புக்கில் 9th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.